வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வந்து நம்ம ஒவ்வொரு டீமா ரிவ்யூ பண்ணிக்கிருக்கோம். அவங்களோட ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்க, ஆக்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உங்களோட டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லப் போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸோட வந்து ஃபுல் அனலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டீம் எப்படி இருக்கு, அவங்க வந்து ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க, இப்போ அவங்களோட டீம் வந்து பிளே ஆஃப் போகுமா, போகாதா அப்படிங்கிறத பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாறி இருக்கு. அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டன்ஷிப் வந்திருக்காரு. அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமந்த் பதானி வந்திருக்காரு. ஸோ கோச் ஹேமந்த் பதானி, கேப்டன் அக்ஷர் பட்டேல். உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி ப்ரூக் வந்து ஐபிஎல் ஆட மாட்டேன்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலா இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சரி யாரா ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ஷெட்யூல் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ள என்னென்ன பண்றாங்கங்கிறத சொல்லிருவோம். ஸோ இப்போ அவங்க யார் யார் கூட மோதுறாங்கன்னு பார்த்துருவோமா. ஸோ அதில் பார்த்தா பார்த்தீங்கன்னா, அவங்க எல்ஐசி கூட ஒரு தடவை, எஸ்ஆர்ஹெச் கூட, அதுக்கப்புறம் 2 ஹோமில் தான் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே கூட வந்து அவேலா போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட அவேல. அப்புறம் திரும்ப டெல்லி கேபிட்டல்ஸு ஹோமுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் இதாக இருக்குது. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களோட 2 தடவை யார் யார் கூட மோதுறாங்கன்னு பார்த்தலாம். 2 முறை யார் யார் கூட மோதுறான்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து எம்ஐ கூட 2 தடவை மோதுறாங்க. ஸோ எம்ஐ கூட, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட 2 தடவை, எல்ஐசி கூட 2 தடவை, ஆர்சிபி கூட 2 தடவை, குஜராத் டைட்டன்ஸ் கூட 2 தடவை. ஸோ இப்படி தான் அவங்களோட 2 டைம் அடிச்சிருக்கு. இது வந்து 2 தடவை மோதுற டீம் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எல்ஐசியை தவிர. ஸோ அந்த டீம் எல்ஐசி பற்றி பார்க்குறப்ப நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இதான் வந்து அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லி டீமோட ஷெட்யூல் இருக்குது. ஸோ இவங்களோட ஸ்குவாட் போது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ரீட்டைன் பண்ணப்ப ஒரு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ரிட்டைன் பண்ணாங்க. ஸோ ஆக்ஷன் எப்படி எடுத்திருக்காங்க, அவங்களோட பேட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துருவோம். அவங்க பேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் எடுத்தாங்க, செம்ம பிக்கு ஓகே. அப்புறம் ஜேக் பிரேசர் மெக்கருக்கு ஆல்ரெடி அவங்க எடுத்தாங்க. கருண் நாயர் இப்போ ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயர் வந்து கருண் நாயர். ஸோ அவரை மிடில் ஆர்டருக்கு எடுத்திருக்காங்க. அடுத்து பாப் டு பிளிஸியை பேஸ் பிரைஸில் எடுத்தாங்க. ஆர்சிபி அதை எடுக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சென்னை கூட போவாங்கன்னு பார்த்தா போகல. ஸோ டேரெக்டாக வந்து டெல்லி வெறும் பேஸ் பிரைஸில் எடுத்தாங்க பாப் டு பிளிஸியை. ஸோ ஒரு தரமான ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டொனவன் பெரேரா அவர் எடுத்திருக்காங்க. அப்புறம் அபிஷேக் பொருள் ஆல்ரெடி அவங்க போன வருஷமாக டெல்லிக்கு ஆடினாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டன் சப்ஸ் அவர் வந்து ரீட்டைன் பண்ண பிளேயர். ஸோ இதான் வந்து அவங்களோட பேட்டிங். ஸோ அவங்களோட ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் கேப்டன், அவர் ஆல்ரவுண்டர் வருவார். அடுத்து சமீர் ரிஸ்வி வந்து சென்னையில் லாஸ்ட் வருஷம் ஆனார், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ்தோஷ் சர்மா பஞ்சாப்ல போன வருஷம் பட்டாய கிளப்பினார், அவரை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. திரிபுர்ணா விஜய், மன்வந்த் குமார், மகாதேவ் திவாரி, விர்ப்ராஜ் நிகாம், அஜய் மண்டல் அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. சும்மா அவங்களோட பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்காங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் எடுத்தாங்க. போன வருஷம் கேகேஆர்ல சாம்பியன் டீமில் இருந்தார், அவரை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து நட்ராஜனை சூப்பராக தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு நல்லா 10 கோடிக்கு மேலே வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் ஆல்ரெடி இருக்காரு. மோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. துஷ்மந்தா சமீராவை பேக்கப் எடுத்திருக்காங்க. ஸோ மிச்சர் ஸ்டாருக்கு ஒரு பேக்கப்பாக. ஸோ அதான் அவங்களோட ஓவரால் ஸ்குவாடு. இது கொஞ்சம் வந்து அன்பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ஒரு டீமாக இருக்குது நான் என்னோட பார்வைக்கு. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ என்னோட பிளேயிங் லெவல் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட பிளேயிங் லெவல் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் ஓப்பன் வித் ஜேக் பிரசன் மெக்கருக்கு அப்படி தான் போங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, கேஎல் ராகுலுக்கு வந்து அந்த இடத்த வேணாம், ஹாரி ப்ரூக் வராதனால வந்து நீங்கள் வந்து மிடில் ஆர்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கிடைச்ச செய்தி வந்து கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டர் ஆட போகிறார், நம்பர் 4 ஆட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா பாப் டு பிளிஸி, ஜேக் பிரசன் மெக்கருக்கு வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க. ஒன் டே வந்து அபிஷேக் பொருள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்துடுவார் 5ஆவது இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், அஸ்தோஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பேலிங்கை ஃபஸ்ட்டு 7 இடத்துக்கு பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 8வது குல்தீப் யாதவ், 9 மிச்சல் ஸ்டார்க்கு, 10ல் நட்ராஜன், 11ல் மோஹித் சர்மா. இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்கும் இனிஷியலாக. ஸோ இதில் வந்து இந்த டொனவன் பெரேரா எப்போ இறக்க போகிறாங்க, எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து 4 ஃபாரின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜேக் பிரசன் மெக்கருக்கு, பாப் டு பிளிஸி 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் சப்ஸ் 3, மிச்சல் ஸ்டார்க் 4. இதுதான் அவங்களோட ஃபாரின் ஆப்ஷன். ஸோ அவங்களால வேற டொனவன் பெரேரா உள்ளே கொண்டு வரவே முடியாது. ஒருவேளை வேற யாராவது சொதப்புறாங்க பட்சத்தில் வேணால் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. ஒருவேளை மிச்சல் ஸ்டார்க் ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முகேஷ் குமாரோட போகலாம் அப்படின்னா, முகேஷ் குமாருக்கு ஓகே டெல்லிக்கு நல்ல பிச்சு எடுக்கும் அவருக்கு. முகேஷ் குமார் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து டொனவன் பெரேரா ஒரு பேட்டிங் ஆட வைக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹாரி ப்ரூக்கு பதில் இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் சொல்லலை. ஸோ ஒருவேளை அவங்க அது வந்து பவுலிங் எடுக்கிறாங்களா, இல்லை பேட்ஸ்மேன், அவங்களுக்கு பேட்டிங் தான் வீக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் எடுக்கணும். ஏன் பேட்டிங் வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிறிஸ்டன் சப்ஸு மந்த பூசில் அடிச்சடி இப்போ இல்லைங்க. கடைசியில் 1 வருஷமா 2 வருஷமா அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் விட்டு வெளியே போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. ஸோ அவர் எப்படி இந்த தடவை திரும்ப ஐபிஎல் வந்து ஆட போறாரு அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு மைனஸ். கேஎல் ராகுல் ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடியவர் தான். ஸோ அதனால ஒரு மிடில் ஆர்டருக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே பெட்டர் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டீசெண்டாக ஆடிக்கிருக்காரு. அதுக்கப்புறம் பாப் டு பிளிஸி எப்படி சொல்ல முடியாது நம்ம.
ஜேஎஸ்கேல கூட வந்து ஜெகன் சூப்பர் கிங்ஸில் கூட அந்தளவுக்கு பெருசாக அடித்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் ஓகே. அது முக்கியமாக ஜேக் பிரேசர் மேக்கருக்கு ரொம்ப நம்புகிறாங்க. அவர் வந்து வந்து பவர் பிளேல வந்து ஒரு இடிக்கணும். அப்படி இடிக்கல அப்படின்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாதுங்க. அந்த ஒரு மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு நொறுக்குற மாதிரி இல்லை பேட்டிங் அப்படிங்கிறனால டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க. அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்களுக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஓவர் வந்து சூப்பராக எந்த பிச்சு கொடுத்தாலும் நீங்கள் போட்டு போயிட்டே இருப்பாங்க. 4 ஓவருக்கு 30, 4 ஓவருக்கு 25ன்னு அக்ஷர் பட்டேல்லாம் பிடிச்சி சூப்பராக போட்டு போயிடுவாரு. இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து நல்ல ப்ராமிசிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். ஸோ அவர் கூட வந்து ப்ரொமோட்டிங் பண்ணி முன்னாடி கூட ஆட வருவார். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டோஷ் சர்மா இருக்கார் ஃபினிஷிங்க்கு. அதாவது போன வருஷம் பஞ்சாப்பை வந்து எதிர்பாராத கூட அடித்தார். ஆனால் இப்போ வந்து அவர் எதிர்பார்க்குறப்ப அவரால் அதை திரும்ப அதே நம்பிக்கை கொண்டு வந்து அடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு லீக் மேட்ச்லாம் நல்லா ஆட மாட்டாருங்க. ஆனால் செமிஃபைனலு ஃபைனல் வந்தால் வந்து பட்டையை கிளப்புவார். நாக் அவுட்டில் நல்லா போடுவார். ஸோ இதுதான் அவரோட ஃபார்முலாவாக இருந்திருக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ அதனால பிஸ்வர் சார் கூட போவாங்கன்னு தான் என்னோட விருப்பம் முதல் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜனும் சொல்லவே தேவையில்ல. போன வருஷமே நல்ல சன்ரைசர்ஸ்க்கு எதிராக பார்த்து அந்த பேட்டிங் பிச்சிலேயே வந்து அவர் நல்ல லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ இப்போ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற விக்கெட்டு தான். ஸோ அவரால் இன்னும் அதிகமான விக்கெட் எடுக்க முடியும். ஸோ லீடிங் விக்கெட் டேக்கர்ஸில் அவர் வந்து இந்த வருஷம் வருவார் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மோஹித் சர்மா எப்படிப்பட்ட டெத் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா நடராஜனும் மோஹித் சர்மா தான் போட போகிறாங்க. அப்படியே மோஹித் சர்மா 5-10 ஓவருக்கு மேலே வந்து அப்படியே அழகாக போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து நிறைய ரன் கொடுக்க மாட்டார். நல்லா நீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி போடுற பவுலர். ஸோ அதோட அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் இருக்கார். உங்களுக்கு வேணும்னா பேட்டிங் வேணும் அப்படின்னா ஷார்கோ குறைச்சி டொனவன் ஃபெரரோட போகலாம். இல்லை யாரோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் அவங்களோட பெருசாக காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க. இந்த டீமோட தான் போக போகிறாங்க. அவங்க பேட்டிங் கிளிக் ஆகலைன்னா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி டீம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக பயப்படுற டீமாக தெரியல. ஆனால் அசால்ட்டாக விடுற மாதிரியும் தெரியல. ஸோ அதனால இந்த டீம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 5வது இடத்துக்கு போட்டி போடுவாங்க. அந்த 5 டாப் 5 நம்மளோட கணிப்பு படி ஒரு அந்த டாப் 5 இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அந்த 5வது இடத்துக்கு ஃபைட் பண்ணுவாங்க. ஒருவேளை இது எல்லாம் கிளிக் ஆச்சுன்னா 4வது இடத்துக்கு வரலாம். இல்லைனா அவங்க 5வது இடத்துல இந்த சீரீஸை முடிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ உங்களோட கணிப்பு என்ன நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோச் ஹேமந்த் பதானி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சேப்பாக் சூப்பர் கிங்ஸில் வந்து அவர் வந்து கோச்சாக இருந்து 2 தடவை 3 தடவை சாம்பியன் கப் அடித்தாங்க. அது இல்லாமல் அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மற்ற கண்ட்ரியில் விளாட்ற இதுலேயும் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் போன வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். ஸோ அந்த அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்து அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. ஸோ அவருக்கு நல்ல கோச்சிங் ரெக்கார்டு இருக்கனால அவங்க வந்து இப்போ டெல்லி வந்து அவரை கோச்சாக போட்டிருக்காங்க. இது நமக்குலாம் ஒரு பெருமைப்படுற விஷயம். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் ஒரு டீமுக்கு ஹெட் கோச்சாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருப்பாங்க, பேட்டிங் கோச்சாக இருப்பாங்க, பவுலிங் கோச்சாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹெட் கோச்சாக இருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ அதனால் ஹேமந்த் பதானி வந்து நம்மள மாதிரி திங்க் பண்ணுறவர் நல்லா வந்து டீமை கொண்டு போவார் அப்படிங்கிறதுனால நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக டீம் ஓரளவு எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேட்டிங்க்கு எடுத்துருக்கலாம். அல்லது ஒரு ஃபாரின் பிளேயர் 2 பேர் எடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஸோ அது மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் வீக்னஸ் அதான் மிடில் ஆர்டர் இல்லை. கிறிஸ்டன் ஸ்டப்ஸு ஃபார்ம் இல்லை. அஷ்டோஷ் சர்மா எப்படி ஆட போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு யாருமே இல்லைங்க மிடில் ஆர்டரில். ஓப்பனிங் அந்த 3 பேர் தான். ஸோ அவங்க அடித்தா உண்டு, இல்லைன்னா அடிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கேரளாவில் வந்து இப்போ எப்படி ஆட போகிறாருன்னு தெரியல. அது ஒரு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் த்ரெட்ஸு அவங்களோட பேட்டிங் ஃபார்ம் தான் ஒரு பெரிய பயமே. மற்றபடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட நிலைமை. டெல்லி கேபிட்டல்ஸ் 5வது இடத்துல முடிப்பாங்கன்னு நம்ம திண்டுக்கல் சதீஷ் யூடியூப் சேனலில் சொல்கிறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம வந்து மனசில் பட்டதை பேசுகிறோம். ஸோ தயவு செஞ்சு நம்ம நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு டீமை பற்றி பேசுவோம். பாய் பாய். தேங்க்யூ.